எத்தனை ஓகே ஓகே திரும்பவும் ஓகே தான் வருது. சரி ஓகே. இது அவ்வளவுதான் நினைக்கிறேன். இனிமேட்டு நான் பெருசா இன்ஸ்டால வரமாட்டேன். அப்படியே அப்படியே ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ போட்டு 13 டேஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கேப் நான் வந்து விட்டதே கிடையாது. ஏன் இவ்வளோ பெரிய கேப் அப்படின்னா, பெரிய ரீசன்லாம் இல்லை, கண்டென்ட் இல்லை ப்ரோ. கண்டென்ட் இல்லை, அதனாலதான். ரீசெண்டா இல்லை, அதுவுமே ஒரு 2 வீக்ஸ் ஆயிருக்கும். அப்ப கூட நான் இன்ஸ்டால வந்து ஆஸ்க் மீ கொஸ்டின் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஓரளவு பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து அதையுமே மறந்துட்டேன். ஸோ அதை நான் போட்டதே யூடியூப் கண்டென்ட்காக தான். ஸோ நான் வந்து அதையுமே மறந்துட்டேன். ஸோ எனக்கு நேற்று தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ டக்கு டக்குன்னு அதை பார்த்து ஒரு 17 எடுத்து வச்சிருக்கேன். அது கொஸ்டின்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஓரளவு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது மட்டும் ஒரு 17 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது பெரிய வீடியோவாலாம் இருக்க போறது கிடையாது. எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் ஜஸ்ட் மேக் பண்றேன். பெருசா அதுல ரிப்ளையும் நான் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது மீம்ஸ் போட்டு ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி தான். ஸோ இதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து என் ஃப்ரெண்டு தான். ஸோ இவருக்கு வந்து என்ன வேணும்னா, எஸ்எல்ல சாண்டிக்கு ஃபேன் பேஸ் இருக்கா? ஓகே, ஃபேன் பேஸ் தானே. ஃபேன் பேஸ் வந்து நீ இங்க வா, டிக்கெட்டை போட்டு கிளம்பி வா, வீடியோஸ் போடு, கண்டென்ட் கிரியேட் பண்ணு, உனக்குன்னு தனியா ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிக்கோ, கண்டிப்பா உனக்கு ஃபேன் பேஸ் வருவாங்க. வந்தீங்கன்னா நீயும் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து how to grow long nails as yours, any tips? Simple bro, just go without cutting your nails for months. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாசக்கணக்கா நீங்க நகத்தை வந்து கட் பண்ணாம வச்சிருங்க, தானா வளரும். நான் வந்து பெருசாலாம் இதுக்கு எதுவுமே போறது கிடையாது. இருந்ததையுமே கட் பண்ணிட்டேன் டைம் இருக்கப்ப. நான் கட் பண்ண மாட்டேன் நெயில்ஸ். ஸோ அதனால எனக்கு வளர்ந்துரும். ரைட் ஹேண்ட்ல கட் பண்ணிடுவேன், லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ண மாட்டேன். ஸோ முன்னாடி என்னோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா, முன்னாடி அதாவது நான் ஸ்கூல் டைம்ல ரொம்ப கிரிஞ்சா வளர்த்து வச்சிருந்திருப்பேன், அவ்வளோ பெரிய லாங் நெயில்ஸ். எனக்கு இப்ப நான் வந்து ரீசெண்டா கூட பார்த்தேன், எனக்கு என்னடா சீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பிக்சர்ஸ் நான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் இந்த சைட்ல ஆட் பண்றேன், பாருங்க. ஓகே, ஒன்றும் இல்லை. கட் பண்ணாம விட்டீங்கனாலே தானா வளர்ந்து தானா உடையும். எனக்கு உடையாது. எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் என்ன பண்ணாலும் எனக்கு இது வரைக்கும் பிரேக் ஆனதே இல்லை. நானா அதை உடைச்சாதான், நானா ஏதாவது தேவையில்லாம வேலை பண்ணி உடைச்சாதான் உண்டு. மற்றபடி எனக்கு உடையாது. எனக்கு உடைஞ்சதும் உள்ள அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அட்ராக்டிவ் ஐஸ். இதுல என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டா லாஸ்ட் மந்த் நான் வந்து ஒரு பிக் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்ஸ்டாலையும் சரி, டிக்டாக்லயும் சரி, நான் வந்து ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அவ்வளோ அந்த பிக் வந்து எனக்கு அவ்வளோ ரீச் ஆகும்லாம் தெரில. நான் சரி என்கேஜ் பண்றதுக்காக அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஆனா அதுக்கு நான் எதிர்பார்க்காததை விட அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அது என்னன்னா, நான் இந்த பிக் தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த ஐஸ் பத்தி தான் சொல்லப்போனா, அது என்னோட ஒரிஜினல் ஐஸே கிடையாது. நிறைய பேர் அது என் ஒரிஜினல் ஐஸ்ன்னு நினைச்சிட்டு வேற கமெண்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் வந்து தெரிய வைக்க வேண்டியது, அது என்னோட ஒரிஜினல் ஐஸ் கிடையாது. அது வந்து லென்ஸ், பவர் லென்ஸ். கண்ணு தெரியாம நான் லென்ஸ் போட்டு கலர் லென்ஸ்ல போட்டு நான் இன்னைக்கு போனேன். சும்மா ரேண்டமா ஒரு பிக் எடுத்தேன், அவ்வளவுதான். மற்றபடி அது ஒரிஜினல் ஐஸ் கிடையாது. அண்ட் டிக்டாக்லயுமே வந்து சும்மா நான் நார்மலா போட்டேன். பார்த்தா சரி இன்ஸ்டால தான் இவ்வளோ இதுன்னு பார்த்தா, டிக்டாக்ல இது இன்ஸ்டாவுக்கும் மேல. அது ஏன் டிக்டாக்லாம் செத்து போய் கிடந்துச்சு. நான் கொஞ்ச நாளா யூஸ் பண்ணவே இல்லை. அது போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்கேஜே ஆக ஆரம்பிச்சது. அந்த பிக்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே, ஒருவேளை கண் அந்த மாதிரிலாம் இருந்தா நமக்கு கொஞ்சம் அதுவே பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் நாட் மை ஒரிஜினல் ஐஸ், திஸ் இஸ் மை ஒரிஜினல் ஐஸ். ஓகே ஓகே, உன்னோட ஆசை என்ன? மை ஆஸ்பிரேஷன் டிராவல் பண்ணணும். நிறைய 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 டிராவல் பண்ணணும். அது ஒண்ணுதான் எனக்கு வந்து இப்போதைக்குன்னு இல்லை, அது முன்னாடில இருந்தே எனக்கு அது ஒண்ணுதான் ஆசை. நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய கண்ட்ரிஸ் போகணும். ஸோ எனக்கு அது மட்டும்தான். எப்ப கேட்டாலும் நான் இது ஒண்ணுதான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து துட்டு வேணும். ஸோ
ஏர்ன் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்ல ஃபுல்லா லைஃப் லாங் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும். பார்ப்போம். கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நடக்கலனாலும் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து நான் அத நடக்க வைக்கணும். அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. தமிழ் பொண்ணா நீங்க? நோ கமெண்ட்ஸ். வேர் ஆர் யூ ஃப்ரம்? ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நிறைய வீடியோல சொல்லியிருந்திருப்பேனே. ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே. அக்கா ப்ளீஸ் 1K சென்ட் பண்ணுங்க. இதுக்கும் நோ கமெண்ட்ஸ். உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. என்ன பார்த்தா? அப்படி என்ன பொறாமைப்படுற அளவுக்கு என்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஓகே, நீங்க எதை வச்சு சொன்னீங்கன்னு தெரியல. யுவர் ஏஜ் 23. 23 வயசாயிருச்சு. எவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டேன். உங்கள மாதிரி அழகி எனக்கும் கிடைக்கணும். ஃப்ரம் ஸ்ரீலங்கா. நல்ல ஆசைதான் ப்ரோ. ஓகே. என்னது ஃபேவ் பர்சன்? நான் தான். நான் தான் ஃபேவ் பர்சன் எனக்கு. உண்மையாவே. Why are you looking at me like this? இப்படியா? ஓ, இந்த இதுவுமே வந்து நான் ஸ்டோரியில நான் இப்ப ரீசெண்டா இப்ப நான் சொன்னேன்ல, அந்த பிக் தான் நான் வந்து வச்சிருந்தேன். அந்த லென்ஸ் போட்ட பிக். ஸோ அததான் அப்படி கேக்குறாங்க போல. Why are you looking at me like this? ஓகே. ஐஸ் வேற லெவல். ஓகே. லென்ஸ் தான் ப்ரோ. லென்ஸ் தான். உங்க ஐ சூப்பரா இருக்கு அக்கா. ஓகே. எப்போ நம்ம மீட் பண்ணி ரீல்ஸ் எடுப்போம். பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஓகே, எடுக்கலாம். என்னாலே ரீல்ஸ் போட முடியல. நானே அந்த மன வருத்தத்துல இருக்கேன். சோ பாப்போம். நீங்க எங்க இருந்து டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு தெரியல. எஸ்எல்லா இல்லைன்னா இந்தியாவான்னு தெரியல. மீட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரீல்ஸ்ல ஆடியோ வரணும். அப்பதான் என்னாலே ரீல்ஸ் பண்ண முடியும். அடிக்கடி இதுவரை செக் பண்ண வேண்டியதா இருக்கு. லாஸ்ட் வீடியோல அந்த பிரச்சனை ஆனதுல இருந்து. ஓகே. மேரேஜ் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கோங்க ப்ரோ. Why asking permission from me? தாராளமா பண்ணிக்கோங்க. மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆனதும் சொல்லுங்க. இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வரேன். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். ஸ்கின் கேர் ஸ்கின் கேர் நான் பண்ணவே மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க என்னோட ரெகுலரா என்னோட ஷார்ட்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நான் அப்படி என்னதான் யூஸ் பண்றேன்னு. என்கிட்ட அந்த அளவுக்குலாம் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின். ஸோ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டேன்னா எல்லாமே வலிஞ்சு ஊத்தும். ஸோ அதனால நான் பெருசா எல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்க என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும்தான் ஹானஸ்டா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸ், நம்புங்க. ஓகே. ஜும்காஸ் மேக் யூ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். ரியலி? பட் எனக்கு வந்து இயரிங்ஸ் போற பழக்கமே இல்லை. ரொம்ப 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 ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. எனக்கு வந்து அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். ஸோ ரொம்ப கொஞ்சம் கிராண்டா வந்து நான் ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா மட்டும்தான் ஜும்காஸ் போடுவேன். என்கிட்ட ஜும்காஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 தான் இருக்கும். அதுலயுமே ஒண்ணு தான் ஃபேவரட். அந்த ஒரு ஜும்கா தான் எல்லா காஸ்டியூமுக்கும் போடுவேன். ஐ மீன் ட்ரெடிஷ்னல் வேர் எல்லாத்துக்குமே அந்த ஜும்கா தான் போட்டிருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாத்துலயும் ஒரே ஜும்கா தான் இருக்கும். ஓகே. யூ ஹவ் காட் த மோஸ்ட் அட்ராக்டிவ் கார்ஜியஸ் ஐஸ்ங்க. எஸ். என்ன பண்றது? எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த கண்ணுல எனக்கு பவரை கொடுக்காம விட்டானே கடவுள். என்ன பண்றது? What do I do? ஓகே. அவ்வளவுதான். 17 கொஸ்டின்ஸும் ஃபினிஷ் ஆயிருச்சு. அண்ட் மோஸ்டா ஐஸ் பத்தி கேட்டவங்களுக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டேன். தட்ஸ் நாட் மை ஒரிஜினல் ஐஸ். ஓகே ஓகே. எத்தனை ஓகே? ஏன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, திரும்பவும் ஓகே தான் வருது. சரி, ஓகே. டன். ஓகே, டன். ஸோ 17 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் ஆயிருச்சு. அண்ட் என்னால வந்து இன்ஸ்டாலையுமே பழைய மாதிரி ரீல்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு ஒரு சைடு ஆடியோவே வரல. இங்க வந்து நான் 8 months ஆயிருச்சு. ஸோ எனக்கு இன்னுமே வந்து ஆடியோ வரல. என் அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனையா? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்குமா? சடனா கண்ட்ரி சேஞ்ச் ஆனதுனால எனக்கு அதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. ஸோ நான் டிக்டாக்ல பண்ணி தான் இதுல டவுன்லோட் பண்ணி இதுல நான் போட்டுட்டு இருக்கேன்.
ஸோ எனக்கு இன்ஸ்டா அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல இன்ஸ்டால வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ வந்துச்சுன்னா மட்டும் தான் என்னால போட முடியும். சும்மா நான் அப்பப்ப அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டோரில இதெல்லாம். ஸோ எனக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் தெரியணும்னா நீங்க யூடியூப் இதுதான் நீங்க பார்த்தாகணும். யூடியூப்ல தான் நான் இப்போ வந்து கண்டினியூவா போட்டுட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா டிக்டாக். ஆஃப்கோர்ஸ் இந்தியாவில் வந்து டிக்டாக் கிடையாது. ஸோ இந்த ரெண்டுத்துலயும் நான் மோஸ்ட்லி ஆக்டிவா இருக்கேன் இப்போதைக்கு. மேபி ஃபியூச்சர்ல இன்ஸ்டால எனக்கு வந்து ஆடியோ வந்துருச்சு, யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா, நான் பழையபடி இன்ஸ்டால வந்துருவேன். எனக்கு அதனால தான் இப்ப ஃபாலோவர்ஸுமே அப்படியே கம்மியாயிட்டாங்க. 2K, 3K கிட்ட அப்படியே குறைச்சுட்டாங்க. 130K இருந்துச்சு. இப்போ 128K தான் இருக்கு. ஸோ அது அவ்வளோதான்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நான் பெருசா இன்ஸ்டால வரமாட்டேன். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா, ஈவன் நான் லைவ் கூட யூடியூப்ல தான் போடுறேன். ஸோ நான் கண்டிப்பா ஒரு லைவ் நான் இன்ஸ்டால வரேன். ஸோ இன்ஸ்டால வந்து இத பத்தின இன்ஃபோ நான் வந்து குடுக்குறேன் இன்ஸ்டா லைவ்ல. ஸோ குடுத்ததுக்கு அப்புறமா நான் ஃபுல்லா யூடியூப் ஜம்ப் ஆயிருவேன். யூடியூப் அண்ட் டிக்டாக். ஸோ எஸ்எல் வேற கண்ட்ரீஸ்ல எனக்கு டிக்டாக்ல தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் சப்போஸ் யூடியூப் வரீங்கன்னா, நான் யூடியூப்ல மட்டும்தான் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி லைவ் வருவேன் இன்ஸ்டால. யூடியூப்ல அடிக்கடி லைவ் வருவேன். ஸோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஒரு நாள் நான் வந்து இன்ஸ்டால லைவ் வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த யூடியூப் சைட் வந்துடுவேன். சரி, ஓகே. இதோட இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது கண்டென்ட் மாட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். ஓகே, அவ்வளோதான் இருக்கு. உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை அண்ட் டேக் கேர். அண்ட் மறக்காம வீடியோ அண்ட் மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ப்ளீஸ். ஸோ அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் ஆகி போகும். இன்ஸ்டா ஷோ யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு அப்பதான் சஜஷன்ல என்னோட ரீல்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய் அண்ட் டேக் கேர்.